ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. கார்த்தி அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி ரேவதியை யாரு கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கார்ல ரேவதியை கடத்திட்டு போறத பாக்குறாரு. நம்ம கார்த்திக் சிசிடிவி கேமரா மூலமா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ரேவதியை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு கார்த்திக் வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு குடோன்குள்ள போனா அங்க போனா சேர் மட்டும் தான் இருக்கு. ரேவதிய காணோம். அப்பதான் மாயா வந்து அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்கடா, அந்த டிரைவருக்கு ரேவதிய கடத்தி வச்சிருக்க இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேட்டு அவளை இங்க வச்சிருக்காதீங்க. நீங்க கூட்டிட்டு போயிட்டு மலையில இருந்து தள்ளி விட்டு அவளை சாவடிச்சிருங்க. அவ கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்ணிடுறாங்க. மாயாவோட பேச்சு கேட்டுட்டு அந்த ரவுடிங்களும் ரேவதிய மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. ரேவதிய எவ்வளவு கெஞ்சுறாங்க, கதறாங்க. டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன், எதுக்குடா என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க, என்னை ஒன்னும் செஞ்சிடாதீங்கடான்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட கதையை நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம கார்த்திக் வந்து அந்த மேனேஜரை கூட்டிட்டு எங்க போயிருப்பாங்க சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது மலையில ரேவதி கூட அந்த 2 ரவுடிங்க மல்லு கட்டுறத கார்த்திக் வந்து பாத்துடுறாரு. ஆனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா கார்த்திய பார்த்ததுமே செத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க. இத பார்க்கும்போது நம்ம தீபா ஞாபகம் தான் வருது. தீபா, ரம்யா இப்படித்தானே மலையில சண்டை போட்டு கீழே விழுந்து அவங்க கதையவே முடிச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து ரேவதியோட கதையெல்லாம் முடிக்க மாட்டாரு இந்த டைரக்டர். ஏன்னா ரேவதிக்கு அப்புறம் கார்த்திக்கு ஜோடி வந்து யாருமே இல்ல, நம்ம ரேவதி தான். சோ நம்ம கார்த்திக் வந்து ஓடி வந்து நம்ம ரேவதி கையை பிடிச்சு மலையில இருந்து தூக்கும் போது கண்டிப்பா கார்த்திக்கு நம்ம தீபாவோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பா நினைப்போம். ஆனா அந்த இடத்துல கார்த்திக் கொஞ்சம் கூட தீபாவை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லயாவது கார்த்திக் தீபாவை பத்தி நினைக்கிற மாதிரியாவது வந்துச்சுன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பார்ப்பாங்க. பட் தீபாவோட சாப்டரை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனுக்கு சம்மந்தமே இல்லாம தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, கார்த்திக் வந்து ரேவதியை காப்பாத்தி இப்போ மேல கூட்டிட்டு வந்துருவாங்க. கார்த்திக் வந்து மாயா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட மாயாவோட தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையுமே சொல்லி மாயாவோட திருட்டுத்தனத்தெல்லாம் ரேவதிக்கு ப்ரூவ் பண்றாரா இல்லையான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.